ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம புவனேஸ்வரி வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் அழுதுட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு லிங்கம் வராங்க. லிங்கம் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களாங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து நம்ம தம்பி கதையை முடிச்சிட்டாங்க. அந்த மாயா ஜானகி அந்த வீட்டில் இருக்கிற யாரையுமே நாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொன்னதும் உடனே புவனேஸ்வரி பக்தகாளி மாதிரி எழுந்திரிச்சு நின்று லிங்கத்தை போட்டு அடிக்கிறாங்க. கூடவே சேர்ந்து பசுபதியும் அடிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு நீங்கள் என்ன போட்டு அடிக்கிறீங்க, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னதும் என்ன நினைச்சிட்டு இருக்கு, எப்படி கார்த்திக் கதையை முடிச்சது கதிரா, இங்க பாரு கார்த்திக் கதையை முடிக்க எடுத்ததே நீ தாண்டி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னதும் லிங்கம் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு உடனே நம்ம புவனேஸ்வரி கார்த்தி அப்படின்னு சொன்னதும் கார்த்தி இந்த இடத்துக்கு வராங்க. கார்த்திக்கு பார்த்து லிங்கத்தால் நம்பவே முடியல, செம அதிர்ச்சி வராங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க, எப்படி கார்த்தி இங்கே வந்தான்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், அன்றைக்கி நீங்கள் அடித்து போட்டுட்டு போயிட்டாங்க மாயாவும் ஜானகியும். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஜானகியும் மாயாவும் அடித்து போட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் லிங்கம் நம்ம கார்த்தியோட கழுத்தை நெருக்கியிருப்பாங்க. இருந்தாலும் கார்த்தி அந்த இடத்துல இல்லாமல் போகிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. உடனே லிங்கம் போனதும் புவனேஸ்வரி அந்த இடத்துக்கு ஓடி கார்த்திக்கிட்டு எழுப்பி தண்ணி எல்லாம் கொடுத்து என்ன ஆச்சுடா அப்படின்னு போதும் உடனே கார்த்தி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவ்வளோ தைரியம் இருந்தா அந்த ஜானகி மாயாவும் ஒன்றா அடிச்சிருக்காங்க. அந்த லிங்கம் உன் கதையே முடிக்க பார்த்துருப்பான். இங்கே பாரு கார்த்தி, இதை சும்மா விடவே கூட அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நம்ம கார்த்திக்கிட்ட ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. எப்படின்னா, எப்படியும் ஜானகியும் மாயாவும் இந்த இடத்துக்கு வருவாங்க, நீ இல்லாமல் போகிற மாதிரி நடிச்சு படுத்துக்கோ. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்று ஏதாச்சும் இடத்துல மறைச்சி வைப்பாங்க. கடைசியில் பழிய அந்த ரகுராம் குடும்பத்து மேலே நாம் போட்டுடலாம் அப்படின்னதும் அதே மாதிரி தான் கார்த்திக்கும் நடிச்சிருக்காங்க, தான் உயிரோடு இல்லாத மாதிரி. அதுக்கப்புறமா தான் நம்ம மாயாவும் ஜானகியும் கார்த்தி அந்த இடத்துல மண் தோண்டி மறைக்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதும் புவனேஸ்வரியும் பசுபதியும் ஓடி ஒரு வழியாக கார்த்தியை எழுப்பி நம்ம கார்த்திக்கு மருந்தெல்லாம் பண்ணி சரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியோட ட்ரெஸ்ஸையே வேற ஒரு அனாதை பையன் இல்லாமல் போயிருப்பாங்க. அவங்களோட பாடிக்கு நம்ம கார்த்தியோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு கார்த்தியை மறைச்சி வச்சு அந்த இடத்துலையே அந்த பையனையும் மறைச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம புவனேஸ்வரி லிங்கக்கிட்டே சொன்னதும் லிங்கம் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் அந்த இடத்துல தவிச்சிட்ருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் கூடவே இருந்து நீ குழி பறிச்சிருப்பா, அதுவும் எங்கள் வீட்டு பையன் கதையை இனியும் முடிக்க பார்த்துருக்க, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி நம்ம பசுபதி திட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், நான் பண்ணது தப்பு தான், எல்லாம் அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கத்தானே அப்படிலாம் பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு போது. சரி, என்ன பண்ணுறது, நீயும் அந்த ரகுராம் குடும்பத்து மேலே இருக்கிற கோபத்தில் தான் இப்படிலாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், எப்படி அந்த பர்ஸ் கதிரோட பர்ஸ் கார்த்திக்கை மறைச்சி வச்ச இடத்துல வந்துச்சு அப்படின்னு லிங்கம் கேட்குறாங்க. உடனே கார்த்திக் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அன்றைக்கி ஒரு நாள் கதிர் என்னோட பண்ண வீட்டுக்கு என்ன அடிச்சுட்டு போனான். அப்போது அவனோட பர்ஸ் வீட்டில் விழுந்துட்டு உடனே நான் தான் இது பயன்படுத்தலாம் எதுக்காச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். கடைசியில் இப்போ அது பயன்பட்டுருச்சு அப்படின்னதும் உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. விடக்கூடாது, இதான் சரியான சந்தர்ப்பம். இங்கே பாரு கார்த்தி, இப்போ எல்லாரும் நீ மறைச்சி போயிட்டுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த கதிரன்னு போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு தண்டனை கிடைக்கும் வரைக்கும் நீ வெளியில எந்த இடத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது.